ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு அகாஷிக் கைடன்ஸ் ரீடிங். ஸோ இந்த அகாஷிக் கைடன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கானது, நிறைய பேருக்கு நம்மளுடைய கர்மாவை பற்றின நிறைய சிந்தனைகள் இருக்கும். அதை எப்படி சரி செய்கிறது, நல்ல கர்மாவை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, இதுவரைக்கும் ஏற்பட்ட கர்ம வினைகள்னால ஏற்பட்ட பாதிப்புகளை எப்படி சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் பற்றின, அதாவது சில பேருக்கு பூர்வ ஜென்மத்து வினை, அந்த கர்மா தான் இப்போ நம்மளை தாக்கிட்டு இருக்குதா, ஸோ அப்போ அப்படி இருந்தால் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற விதமாக தான் இந்த ஆகாஷிக் கைடன்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட், உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா என்ன இன்னும் இருக்கு, உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் அதுல இருந்து நீங்க ஹீல் ஆகிறதுக்கு, ரெக்கவர் ஆகி மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் வருது, எந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ரெமடியா என்னவா இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது வந்து பிக்க கார்ட் மூலயமா பார்க்க போறோம். ஏன்னா உங்க எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா 3 பைல் செலெக்ஷன் கொடுப்பேன். 3 பைல்ல நீங்க ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணணும். கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்க்கு வந்துட்டு, ஒரு அமைதியான மனநிலையோட ஏதாவது ஒரு பைல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. 2-3 பைல் செலக்ட் பண்ணக்கூடாது, ஒரு பைல் மட்டும், அதுதான் உங்களுக்கானது. ஸோ அப்போ அப்படி நீங்கள் கரெக்டாக தெளிவாக ஒரு பைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பைல் உங்களுடைய கர்ம வினையை பற்றியும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ரெமடியை பற்றியும் சொல்லிடும். நீங்கள் உங்கள் பைலுக்கான அந்த மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஐ ஹீல்டு மை செல்ஃப் கம்ப்ளீட்லி, நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் அப்படின்ற கமெண்ட்டை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, இதை நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அந்த டைம்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சாரோ கார்ட் ரீடிங் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ், மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் அண்ட் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் 1 by 1 உங்களுக்கான கைடன்ஸ்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான பாஸ்ட் லைஃப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். File number 1. File number 1. We have 3 of Swords. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் எந்த விஷயம் உங்களை இப்போது ப்ரெசண்ட்டில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பார்க்கும்போது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அதில் என்ன விஷயம் பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், இண்டிபெண்ட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களால் தனிச்சு அதில் இயங்கி இருக்க முடியாது. அப்படி நீங்கள் எப்போல்லாம் தனிச்சு இயங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அவமானமும் வலிகளும் தான் மிஞ்சிருக்கும்.
நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட உங்கள் லைஃப்காக அடுத்து ஒரு 10 அடி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் விழுந்திருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்னுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. பாஸ்ட் லைஃப்லேயும் ரிலேஷன்ஷிப் சரி இல்லை, அதனுடைய தாக்கம் இந்த லைஃப்லேயும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இன்கேஸ் பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருந்தா கூட உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, பட் ஸ்டில் இப்போ வந்து நான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஓகே வந்துட்டேன், ஓரளவுக்கு எனக்கு அதில் ஒரு க்ரோத் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இன்னமும் ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்து எந்த ஒரு நல்ல க்ரோத்தும் நடக்கலையே. இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, நான் அந்த டைம் நான் வந்திருந்தாலும் என்னுடைய பார்ட்னர் இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே. இல்லை சில பேர் இப்போ சிங்கிளாக இருக்கிறவங்க கூட அந்த டைமில் எனக்கு எதுவும் அமையலை, ஓகே இதை செஞ்சாவது அமையும்னு பார்த்தா இப்பயும் இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அது வலி வேதனை கொடுத்து தான் அது வந்து நடக்குது. அது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ சீக்கிரம் அது சரியாகக்கூடிய விஷயமா இல்லை. அப்போ இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போனாலும், யாரும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ்ந்தாலும் ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வூண்ட்ஸ், அந்த வலி, அதில் நடந்த பிரச்சனையுடைய ஒரு காயம் அது இன்னும் உங்களை ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்துக்கிட்டே வருது. அது உங்கள் மனசை, அது ஆழ் மனசில் ஒரு ட்ராமாவாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னமும் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. எந்த ஒரு புதிய அடி எடுத்து வச்சாலும் அந்த ஒரு விஷயமும் இம்பேக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய லைஃப்பில் என்ன மாதிரியான சேலஞ்சிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும், சில பேருக்கு இதுதான் நம்மளோட சேலஞ்ச் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் சேலஞ்சஸ் வந்தாலும், பிரச்சனை இருக்குனாலும், அது உங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் கொடுத்த அந்த தாக்கத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில் பாதிப்புகளை கிரியேட் பண்ணுது. ஓகே, இதில் நீங்கள் முடிக்க முடியாத எந்த ஒரு கர்மாவை இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் லைஃப் டைமில் நீங்கள் கேரி ஓவர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன கர்ம வினைகள் உங்களுக்கு இன்னும் கேரி ஓவர் ஆயிட்டுருக்கு. ஃபைல் நம்பர் 1. என்ன கர்ம வினைகள் உங்களுக்கு கேரி ஓவர் ஆயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு சில விஷயம் நல்லா நடக்கணும், எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் ஓன்ஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இன்னும் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தேவை 2 கேட்டகரி இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க பார்த்துருப்பீங்க. உங்களை மட்டும் ப்ரையாரிட்டி பண்ணியிருப்பீங்க. எனக்கு நல்லதுன்னு படுது, அவ்வளோதான். அது யாருக்கு நல்லதாக இருந்தானே கெட்டதாக இருந்தானே, எனக்கு ஃபேராக இருக்குது, அவ்வளோதான். அப்படி இருந்திருப்பீங்க. இன்னொரு கேட்டகரி வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும், உங்கள் பார்ட்னர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உடன்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு அது லைஃப் ஸ்டைல் வேணாம், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னுடைய சுதந்திரத்துக்காக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் ரிலீஸ் ஆகணும், எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும், ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சைட் நல்லா இருந்திருந்தாலுமே நீங்கள் அதில் இருந்து இன்டென்ஷனாகவே நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க உங்களுடைய ஓன் லைஃப்காக. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியும் இருக்குது. அப்போது அதில் இன்னும் நீங்கள் சில விஷயங்களை முடிக்க முடியாமல் இருக்கீங்க. சில பேருக்கு உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காமலே இருந்திருக்கும், கிடைக்காமலே போயிருக்கும். அதனுடைய ஆழ்மன தாக்கங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் அப்படி இன்ஜஸ்டிஸாக அன்ஃபேராக நடந்துக்கிட்டது விளைவாக இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்போது நீங்கள் முடிக்கக்கூடிய கர்ம வினைகள் இதுதான். ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு, சில பேருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம போயிருக்கு, அண்ட் சில பேருக்கு நீங்கள் அன்ஃபேராக நடந்துக்கிட்டதன் விளைவு. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அதற்கான ரிக்ரெஷன் கூட கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் தனிமையிலேருந்து கஷ்டப்படுறது. ஸோ இந்த விஷயம் இப்போ லைஃப்பில் கேரி ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபைல் நம்பர் 1. இப்போது என்ன மாதிரியான பாஸ்ட் லைஃப், காமிக் லைஃப்னுடைய விஷயங்கள்லாம் இருக்குது, கேரி ஓவர் ஆகுது, சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம், இதிலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரலாம், எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இது நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரெமெடியாக சொல்யூஷனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே ஃபைல் நம்பர் 1. Listen and discuss. பவர் ஆஃப் ப்ரேயர். ப்ரேயர் செய்கிறது ரொம்ப விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரேயர் செஞ்சு ரொம்ப நாளாகுது, அதாவது லேக் ஆஃப் ப்ரேயர்ஸ் இருக்குது, வழிபாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது, பக்தி வழிபாடுகள். ஸோ ப்ரேயர் பண்ணுறதே ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். அது பாஸ்ட் லைஃபாக இருந்தாலும் சரி, இப்போவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி கவுண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு கிராட்டிடியூட் பண்ணும்போது உண்மையாகவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகும். அண்ட் நீங்கள் டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும். தூங்கும் முன், தூக்கத்திற்கு பின், டெய்லி ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும், பிஃபோர் ஸ்லீப்பாக இருக்கட்டும், டெய்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ரே பண்ணும் போது உங்கள் செல்ஃபை சரண்டர் பண்ணுங்கள் டிவைன் கிட்ட. நீங்கள் எந்த அளவுக்கு சரண்டர் பண்ணுறீங்களோ, உங்கள் செல்ஃபை, உங்கள் சோலை சரண்டர் பண்ணுறீங்களோ டிவைன் கிட்ட, அப்போது உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், கழிய ஆரம்பிக்கும். கெட்ட கர்ம வினைகள், நீங்கள் ஒரு விஷயம் இன்னும் பேக்கேஜஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு இல்லையா, அது எல்லாமே கழிய ஆரம்பிக்கும், ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் ப்ரேயர் பண்ண உங்களுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும், நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அது வந்து வேலிடேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போது பாஸ்ட் லைஃப்பில் இவ்வளோ நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஏனோ தானோ எடுத்த முடிவுகள், ஃப்யூச்சர் பற்றி நினைக்காம, பின் விளைவுகளை பற்றி தெரியாமல் எடுத்த முடிவுகள், தொலைதூர நோக்கத்தோடு எடுக்காத முடிவுகள், அது இந்த லைஃப்லேயும் இம்பேக்ட் கொடுக்குது. அப்போது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமாக உங்களோட டிசிஷன் எடுக்கணும், ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும். ஒன்ஸ் அந்த டிசிஷன் எடுத்தது தான், அப்போது கரெக்டாக வைஸான டிசிஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். இதை 2 விஷயங்களை நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்ம வினைகள்லேருந்து வெளியே வர முடியும், வெளியே வந்துடுவீங்க. இப்போ கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் இருக்கும்போது உங்களை மட்டும் பொருட்படுத்தாமல் மற்றவங்களும் அதில் நன்மை அடைவாங்களா இல்லை பாதிப்புகள் அடைவாங்களா, எல்லாமே யோசித்து பொறுப்போட டிசிஷன் எடுக்கணும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில். இதை செஞ்சாலே உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்க கெட்ட கர்ம வினைகளும் குறையும், மேற்கொண்டு வேறு விதமான கெட்ட கர்ம வினைகளும் சேராது. ஏன்னா தெரிஞ்சு தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு உங்களால் ஒரு தீமை ஏற்பட மாதிரியான எந்த விஷயங்களும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, டிசிஷன் கூட அதுக்கேற்ற மாதிரி எடுப்பீங்க.
ஸோ அதில் வந்து எப்படி இருந்தாலும் நன்மை தீமை உங்களுக்கு எந்த சதவிகிதத்தில் இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. இதுதான் டெய்லியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகள் இருந்தாலும் எல்லாமே டிவைன் எடுத்துக்கும், இந்த யூனிவர்ஸ் எடுத்துக்கும் உங்களுடைய ஃப்ளாஸ் எல்லாத்தையும். உங்களுக்கு தேவையான பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விஷயம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், மிகப்பெரிய ஹீலிங் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கர்மா எல்லாமே ரிலீஸ் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்குது. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தோம். பாஸ்ட் லைஃப் பற்றின கைடன்ஸ் அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஹீல்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி, நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய விஷஸ் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹலோ, பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான பாஸ்ட் லைஃப்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஹீலிங் மெசேஜஸ் என்னவாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது உங்களுடைய பாஸ்ட் லைஃப்னுடைய எந்த இம்பேக்ட் இப்போ கரண்ட் லைஃப்பில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு, சேலஞ்சஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். பைல் நம்பர் 2 உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லா லைஃப்லேயும் இருக்கும். ஆனால் எல்லா பக்கமும் ஒரு துரோகத்தை சந்திச்சு, எல்லா பக்கமும் அது வந்து பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய கடந்த காலமாக இருக்கட்டும், பூர்வ ஜென்மமாக இருக்கட்டும், ஆனால் அதிகமான காயங்கள், வலிகள், வேதனைகள் எல்லா பக்கமும் ஒரு கத்தி குத்து வாங்குற மாதிரியான விஷயங்கள் நடந்து, அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள், அதாவது கைண்ட் ஆஃப் ஒரு எண்டிங் இருக்குது, அந்த மாதிரி உங்களோட லைஃப் எண்ட் ஆகிருக்கும். இப்போ கூட இந்த லைஃப் ஸ்டைலில் கூட அப்படியான ஒரு சில எண்டிங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இப்போ மீண்டும் நீங்கள் மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அதில் என்ன சேலஞ்சஸ் வருது அப்படின்ற போது, இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸே என்ன, அந்த இம்பேக்ட் என்ன இங்கே இருக்குது இந்த லைஃப்லன்னா, குழப்பங்கள் நிறைய. நம்பி ஏமாறுவீங்க. ஸ்டில் இப்போவும் நல்லவங்களை கெட்டவங்களா பாவிக்கிறது, கெட்டவங்கள நல்லவங்களா பாவிக்கிறது, இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்தையும் சூஸ் பண்ணலாம், பார்க்குற எல்லாமே நமக்கானது அப்படின்ற ஒரு மனநிலை. ஸோ ஒரு 10 ஆப்ஷனை கொடுத்து அவங்க கிட்ட அதில் ஒரு 2 ஆப்ஷன் கூட ஃபில்டர் பண்ண முடியாது. 10 ஆப்ஷனுமே நல்லா தானே இருக்குது. ஆனால் அதில் சில கெட்ட விஷயங்கள் இருக்கும், சில தீயது இருக்கும், சில விஷமுள்ள விஷயங்கள் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஏன் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, இப்படியான ஒரு மைண்ட் செட் போவீங்க. ஒரு குழப்ப மனநிலையிலே இருப்பீங்க. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த பிரச்சனையோடய எண்ட் ஆயிருக்கீங்க. ஆனா ஒரு சில பேர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்து உங்களோட லைஃப் எண்ட் ஆயிருக்கலாம். இருந்தாலும் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இன்னமும் இருக்கு. உங்க லைஃப் எண்டா இருந்தா கூட நீங்க அதுல இருந்து முழுசா வெளியேறணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது நீங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. நீங்க அப்படி வெளியேறியே வந்தா கூட அந்த பிரச்சனை திருப்பியும் உங்களை வந்து சந்திச்சு அதனுடைய முடிவா உங்களோட லைஃப் ஒரு சில விஷயத்துல முடிவுற்றிருக்கும். இன்னும் சில பேர் நீங்க யாருன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தள்ளி இருப்பீங்க.
நீங்க தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்கள அந்த மாதிரி மாட்டி விட்டுருப்பீங்க. அப்படி மாட்டி விட்டு, ஆனா நீங்களும் தப்பிக்காம, நீங்களும் அதுலருந்து வெளியேறாம, அவங்களையும் மாட்டி விட்டு, அவங்களுடைய அந்த பாவ கர்மாவையும் நீங்க வாங்கி, இப்படியான ஒரு விஷயம் எண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்ப ப பிரசன்ட் லைஃப்ல சேலஞ்சிங்கா இருக்கு. எப்படி உங்கள ஒருத்தவங்க நம்பி ஏமாந்தாங்களோ, இப்ப நீங்க அந்த மாரி எல்லாரும் நம்பி, நம்பி ஏமாறுற மாரியான ஒரு விஷயம் இப்போ இந்த லைஃப்ல உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே. மேற்கொண்டு இப்போ பாஸ்ட் லைஃப்னுடைய என்ன விதமான கார்மிக் பேட்டர்ன், கர்ம வினைகள இந்த லைஃப்ல நீங்க இன்னும் கேரி ஓவர் பண்றீங்க. என்ன இன்னும் முடிக்காம இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். முடிக்கப்படாத கர்ம வினைகள் இந்த லைஃப்ல என்ன உங்க லைஃப்ல போயிட்டுருக்கு இப்போ, இம்பாக்ட் கொடுக்குதுன்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2. எதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரல. அதுதான் பெரிய விஷயமே. ஒரு முடிவுக்கு கொண்டு வராம இருந்திருக்கீங்க. இன்னொன்னு, இந்த அன்பு, கருணை அது ரொம்ப கம்மியா உபயோகப்படுத்தியிருக்கீங்க மத்தவங்க கிட்ட. எப்ப பார்த்தாலும் சதா உங்களுடைய குறிக்கோள்லயே ஃபோக்கஸ்டா இருந்திருக்கீங்க. என்னுடைய குறிக்கோள், என்னுடைய இலக்கு, அதை எப்படி அடையணும்? அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்? அதுல தான் ஃபோக்கஸ்டா இருந்திருக்கீங்க. மத்தபடி உங்ககிட்ட அந்த அன்பு, கருணை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அதனால மத்தவங்க காயப்பட்டுருக்காங்க. மத்தவங்களுக்கு நெறைய வலி, வேதனை குடுத்துருக்கீங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்படாம, உங்க லைஃப் நல்லா போகுதா? நீங்க பிரைட்டா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணது நடக்குதா? எடுத்துட்ட செயல் நிறைவேறுதா? கம்ப்ளீஷன் குடுக்குதா? அத மட்டும் பேஸ் பண்ணி உங்க லைஃப்ப லீட் பண்ணியிருக்கீங்க. அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. சில இடங்கள்ல அன்பு, கருணை இல்லாமலே நீங்க ஆக்ஷன வந்து எடுத்திருக்கீங்க. யார பத்தியும் எனக்கு கவல இல்ல. யார் எப்படி கஷ்டப்படுறாங்கறத பத்தி எனக்கு கவல இல்ல. நான் என்னோட வழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்படியான ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுத்திருக்கீங்க. அது உங்கள பொறுத்தவரைக்கும் தைரியம். ஆனா மத்தவங்களுக்கு அது நெறைய பாதிப்புகள குடுத்திருக்கு. உங்கள நெறைய பேர் வந்து உங்கள கருணை இல்லாதவர்கள், இரக்கம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கார்மிக் பேட்டர்ன் தான் நீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறீங்க. இதனால நெறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ, டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு பாவ கர்ம தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னும் உங்களால கிளியர் பண்ண முடியாம இருக்கீங்க. உங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்கள கிளியர் பண்ணிக்கிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க. பட் மத்தவங்களுக்கு அத கிளியர் பண்ண முடியாம போயிருக்கு. அது அந்த லைஃப்லயே கூட ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்தா மாரி, என்னதான் நீங்க இப்படி இருந்தாலும், கடைசியில உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து எண்ட் ஆயிருக்கும். ஆனா ஸ்டில் இப்பவும் அதெல்லாம் நடந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு, அந்த பனிஷ்மென்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு, இந்த லைஃப்லயும் அதே மாரி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கர்மா கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது நீங்க முடிக்கப்படாத கர்ம வினைகளா இருக்கு. மத்தவங்களுடைய நன்மதிப்பு பெறுறது, மத்தவங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கான அன்பு கொடுக்கறது. இந்த விஷயங்கள் இன்னமும் உங்களுக்கு வந்து கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. அது வந்து அந்த நிறைவ குடுக்க முடியாம. ஓகே. இப்ப மேற்கொண்டு நம்ம வந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் பத்தின விஷயங்கள் சேலஞ்சஸ் பார்த்தோம். என்ன கர்ம வினை கேரி ஓவர் ஆவுதுன்னு பார்த்தோம். இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கர்ம வினைகள்லேருந்து நீங்க எப்படி ரெக்கவர் ஆகலாம்? எந்த விஷயங்கள மேற்கொண்டா நீங்க ரிலீவ் ஆகலாம்? ஹீலிங் கிடைக்கும். ஸோ அது ஒரு ரெமெடியா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபைல் நம்பர் 2. கரெக்ட்டா உங்களுக்கு தேவையான கார்டு எல்லாமே வந்துருச்சு. ஸ்பிரிச்சுவல், அட்வென்ச்சர், பெர்ஃபெக்ட் டைமிங், பாயிண்ட் ஆஃப் வியூ.
இது ரொம்ப முக்கியம். இத தான் நம்ம இவ்ளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க பண்ணக்கூடியது மனுஷங்கள புரிஞ்சுக்க பாருங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்க. ஆன்மீக பயணம்ன்றது ஏதாவது ஒரு கோவில் போகுறது, வெக்கேஷன் போறது, ஸ்பிரிச்சுவல் வெக்கேஷன் போறது அது கிடையாது. ஆன்மா. எல்லாருக்குள்ளயும் அந்த ஆன்மா இருக்கு இல்லையா? எல்லாருக்குள்ளயும் அந்த ஆன்மீகத்தன்மை இருக்கு இல்லையா? அப்ப மத்த மனுஷங்கள, மற்ற மனிதர்கள, அவங்களோட தன்மைய, அவங்களுடைய ஆன்மீக தன்மைய என்னன்றத நீங்க புரிஞ்சுக்க பார்க்கணும் இனிமே. அதற்கான விஷயங்கள லேர்ன் பண்ணணும். எதா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல நீங்க பண்ணணும். ஒருத்தருக்கு அன்பு செலுத்துறதா இருந்தா கூட இன்னொரு நாள் செலுத்தலாம். அப்படின்றபோது அண்ட் ஏதாவது ஒரு உதவி கேட்கும்போது, கொஞ்சம் இன்னொரு நாள் பண்ணலாமே அப்படின்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணும்போது, அதாவது உங்க சூழ்நிலைய பார்க்குறீங்க. இப்ப இந்த லைஃப்ல அதான் பண்ணிட்டு இருப்பீங்க நெறைய. ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. நீங்க உங்க சிச்சுவேஷன மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். நான் அத கிளியர் பண்ணிட்டு வந்து செய்றேன். ஆனா அந்த உதவி அவங்களுக்கு அந்த உதவி கேட்கிறவங்களுக்கு அத அந்த டைம்ல செஞ்சா தான் அது உதவி. அது அவங்களுக்கு தேவையா இருக்கும். உங்களோட சிச்சுவேஷன கிளியர் பண்ணிட்டு அங்க போகும்போது, அவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு பாதிப்புல கூட போயிருக்கலாம். அந்த உதவி தேவைப்படாம கூட போயிருக்கலாம். அப்ப நீங்க இனிமே பண்ண வேண்டியது பெர்ஃபெக்ட்டான டைமிங். அந்தந்த பிளானிங்ஸ், அந்தந்த விஷயங்கள், அந்தந்த டைமிங்ல நீங்க செய்யணும். பாஸ்ட் லைஃப்ல நீங்க அத செய்யாதனால கூட இப்போ இந்த லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கும். அந்த இம்பாக்ட் இருக்கும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய லைஃப்ல அந்தந்த டைமிங்ல அந்தந்த விஷயங்கள செய்றது, ஆன்மீக ரீதியான மற்ற உயிர்களினுடைய அந்த தன்மைகள புரிஞ்சுக்கிறது, அத பத்தின விஷயங்கள லேர்ன் பண்றது. அண்ட் இன்னொன்னு நெறைய கிராட்டிட்யூட் பண்ணுங்க. இவ்ளோ நடந்திருந்தாலும், இவ்ளோ பாவ வினைகள், கர்மா உங்களுக்கு நீங்க சேகரிச்சிருந்தாலுமே கூட, ஆனா இப்பயும் ஸ்டில் உங்களுக்கு நன்மைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. லைஃப் நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு அது அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். அதுக்காக கிராட்டிட்யூட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சுற்றி இருக்கிறவங்கள, மற்ற மனிதர்கள நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஏன் செஞ்சாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள மட்டும் பிரையாரிடைஸ் பண்ணக்கூடாது. மத்தவங்களுடைய டைமிங், வேல்யூ, அவங்களுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் நீங்க கருத்துல எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆக்ஷன குடுக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்காக இருந்ததுனால தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை, இவ்வளவு ஒரு இம்பாக்ட். அப்ப இனிமே நீங்க உங்கள மட்டும் பிரையாரிட்டி பண்ணாம, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களுக்கு, நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்காவது அட்லீஸ்ட் சந்தோஷத்த குடுக்குமா? இல்ல அவங்க ஒரு மிஸ்டேக் செஞ்சா அவங்க ஏன் செஞ்சிருக்கிறாங்க? யாரையும் கடுமையா கண்டிக்காதீங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. பனிஷ்மென்ட் குடுக்காதீங்க. பிஃபோர் தட் அவங்க ஏன் இத செஞ்சிருக்காங்க? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து நின்னு பாருங்க. இப்போ கூட நீங்க நெறைய விஷயம் இப்படி பண்ணதுனாலயோ என்னவோ, இன்னும் இந்த இம்பாக்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில கஷ்டப்படுறது. ஸோ இனிமே அது மாதிரியான விஷயங்கள் தவிர்த்திடட்டும். அந்தந்த டைம்க்கு அந்தந்த விஷயங்கள செய்றதும் அண்ட் ஆன்மீக பயணம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வாங்க. இது 3ம் செய்யும்போது, உங்களுடைய கெட்ட கர்ம வினைகள்ல இருந்து முழுவதுமா நீங்க வெளியேற முடியும். முழு ரெக்கவரி, பெர்மனன்ட் ரெக்கவரி ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ்ல வருது. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான பாஸ்ட் லைஃப் கர்மா கைடன்ஸ் பார்த்தோம். ரெக்கவரி ஹீலிங் பார்த்தோம். மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஹீல்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹலோ பைல் நம்பர் 3 வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்ம வினைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை தீர்க்கறதுக்கான சொல்யூஷன்ஸ், ஹீலிங் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்பில் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி உங்களை இம்பேக்ட் பண்ணது? இப்போ கரண்ட் லைஃப்பில் நடக்கக்கூடிய சேலஞ்சஸ்க்கு பாஸ்ட் லைஃப்னுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை இல்ல பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் லைஃப்ல என்ன மாரியான சேலஞ்சஸ் குடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல வந்து நீங்க நெறைய விஷயங்கள மறைச்சிருப்பீங்க. "தன் கையே தனக்கு உதவி. எனக்கு நான் தான். எனக்கு யாரும் தேவையில்ல. நான் தான் எனக்கு சரியான நபர்." நெறைய சீக்ரெட்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர்கிட்ட ஓப்பன் அப் பண்ணாம இருந்திருப்பீங்க. இது வந்து உங்களோட கான்ஃபிடன்ட் நெறைய டைம்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா போய் மத்தவங்கள காயப்படுத்தியிருக்கு. உங்களோட சேர்ந்து செயல்படணும்னு இருந்தவங்களையும், உங்களோட சேர்ந்து ஒரு புதிய விஷயத்த உருவாக்கணும்னு நெனைச்சவங்களையும் மிகப்பெரிய அளவுல அது காயப்படுத்தியிருக்கும். உங்களுடைய அந்த தைரியம், கம்பீரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதா இருந்திருக்கோ, அதே அளவுக்கு மத்தவங்களுக்கு அது கெட்டதா இருந்திருக்கு. உங்களோட நெறைய பேர் உங்க மேல உண்மையா அன்பு செலுத்துனவங்க, அக்கறை உள்ளவங்க, உங்களோட கனெக்ட் ஆக முடியாம அது ஒரு தடுப்பு வேலியா தடுத்திருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் குடுத்திருக்கு. அதன் விளைவா தான் இந்த லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கணும், கிரியேட் பண்ணணுன்றபோது யாருமே உங்களுக்கு வர்றது கிடையாது. உங்களோட சேர்ந்து பணிபுரிய யாரும் வர்றதில்ல. அப்படி அவங்க வந்தாலும் அவங்களுக்கான பெனிஃபிஷியல் அடைஞ்ச உடனே மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த தனிமைய நீங்க ஸ்ட்ரென்த்தனா நெனச்சீங்களோ, அதே தனிமை இப்போ உங்களுக்கு ஒரு மைனஸா இருக்கு. அது ஒரு வரமா பார்த்த ஒரு விஷயம் சாபமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லைஃப்ல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. உங்கள பத்தி நெறைய பேர் நெறைய விஷயம் செய்றாங்க. ஒரு கூட்டு முயற்சியோட செய்றாங்க. ஒருத்தர் 2 பேராவது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இல்ல சப்போர்ட் பண்றாங்க. ஸோ டக்கு டக்குன்னு மேல வந்துடுறாங்க. அவங்களுடைய விஷயங்கள சாதிச்சுடுறாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் யாரும் அந்த அளவுக்கு வரமாட்றாங்களே! ஒரு பிடிப்பு குடுக்க மாட்றாங்களே! ஒரு கரெக்ட்டான கம்பேனியன்ஷிப் வரமாட்றாங்களே! எப்பவுமே நம்ம தனியா இருந்து தான் போராடுறதா இருக்கு. எத்தன வாட்டி துவண்டு போனாலும் மேல நம்மளே தான் தட்டி தூக்கி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வர்றதா இருக்கு. நம்மள ஒரு ஆறுதல் படுத்தி துவண்டு போற டைம்ல தட்டி மேலெழுப்பி விட கூட ஆள் இல்லையே! அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னா, அதுக்கு நீங்க பாஸ்ட் லைஃப்ல பண்ண விஷயம் தான் காரணம். அதேமாரி இந்த டைம்ல நெறைய பேர் உங்கள மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, பழகுறது அப்படி இருப்பாங்க. அதுவும் உங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். இவங்களுக்குள்ள இப்படியாப்பட்ட யோசனைகள் இருக்கா? இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கா? ஆனா நம்மகிட்ட எதுவும் காட்டிக்கலையே! நம்மட்ட எதுவும் சொல்லலையே! நம்ம இவ்ளோ க்ளோஸா இருந்தோமே! ஸோ அதுக்கும் காரணம் நீங்க அந்த லைஃப் டைம்ல யாருக்கிட்டயும் ஓப்பன் அப் பண்ணாம, எல்லாத்தையும் ஒரு மூடி டைப்பா வச்சதுனால தான், உங்களுக்குன்னு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி வச்சதுனால தான், பவுண்டரி கிரியேட் பண்ணி வச்சதால தான், மேபி நீங்க அந்த மாரி யாருக்காவது குடுக்க மாட்டீங்களா? ஒரு கம்பேனியன்ஷிப் குடுக்க மாட்டீங்களா? ஓப்பன் அப் பண்ண மாட்டீங்களான்னு நெறைய பேர் அந்த லைஃப்ல ஏங்கியிருப்பாங்க. அதனுடைய ஒரு அஃபெக்ட் தான், இம்பேக்ட் தான் இந்த லைஃப்ல நீங்க அதே விஷயத்துக்கு ஏங்குற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய கரண்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸா இருக்கு. மேற்கொண்டு என்ன மாதிரியான கார்மிக் விஷயங்கள, கார்மிக் வினைகள இன்னும் நீங்க வந்து கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு முடிவுக்கு வராம இன்னும் கேரி ஓவர் ஆயிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இன்னும் என்ன கேரி ஓவர் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த உங் ஓகே. ஸோ லெட்ஸ் டேக் ஒன் கார்ட். அதில இந்த இன்ஃபினிட் சிம்பல் உங்களுக்கு நெறைய இருக்கு. இந்த இன்ஃபினிட் சிம்பல் அதிகமா வந்துகிட்டே இருக்கு உங்களோட ரீடிங்ல. இன்ஃபினிட், இங்க ஒரு இன்ஃபினிட், இங்க ஒரு இன்ஃபினிட்.
இது இன்ஃபினிட் சிம்பல் அதிகமா இருக்கு. இன்னும் என்ன கேரி ஓவர் பண்றீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள முடிக்க முடியாம ஸ்தம்பித்து போறீங்க. சில விஷயங்கள் முடிவ அடையிற மாரி இருக்கு. ஆனா அகைன் அது தொடங்குது. ஏன்னா, நீங்க இன்னமும் வந்து என்னதான் ஒரு டைம் நீங்க மத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்தாலும், மத்தவங்களுடைய சப்போர்ட் எதிர்பார்த்தாலும், ஆனா உங்களுக்குள்ள ஸ்டில் உங்க ஆழ் மனசுல ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. அந்த கௌரவம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கணும்? அட் த எண்ட் ஆஃப் த மொமெண்ட்ல இத யோசிப்பீங்க. எனக்கு யாரு சப்போர்ட் பண்ணா என்ன? பண்ணலனா என்ன? குடுத்தா என்ன? குடுக்கலனா என்ன? நான் ஏன் இத எதிர்பார்க்கணும்? எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னும் கேரி ஓவர் ஆகுது. அந்த ஆழ் மனசுல இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த மொமெண்ட் அது வெளிவந்துருது. இதனால என்ன ஆகுதுன்னா, எல்லா விதமான பொறுப்புகளும், எல்லா விதமான பணிகளும், பணிச்சுமைகளும் உங்க மேல வந்து விழுந்துட்டே இருக்கு. ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் பெர்சனா இருப்பீங்க. வேலையா இருக்கட்டும், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் பெர்சனா இருப்பீங்க. உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப்ல கூட நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் பெர்சனா இருப்பீங்க. அதுல நடக்கக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும். அப்போ இது வந்து ஒரு லூப் ஹோல் மாரி போயிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் அது முடியிற மாதிரி வரும். சம்டைம்ஸ் ஜக்லிங் ஆயிட்டுருப்பீங்க. 2 விஷயங்கள மாட்டிக்கிட்டு ஜக்லிங் ஆயிட்டுருப்பீங்க. இதுவா? அதுவான்னு தெரியாம, முடிவா? ஸ்டார்ட்டிங்கான்னு தெரியாம ஜக்லிங் ஆயிட்டுருப்பீங்க. சம்டைம்ஸ் முடியிற மாரி போயிட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆகுற மாதிரி போயிட்டு முடிவடைஞ்சிரும். இது நல்லது, கெட்டது 2த்துக்குமே இது ரேண்டமா நடக்கும். அப்போ இன்னமும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது கேரி ஓவர் ஆவுறதே வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் இப்பயும் கேரி ஓவர் ஆகுது. பாஸ்ட் லைஃப்ல அந்த தனிமை விரும்புனீங்க. அந்த தனிமை தான் இப்போ உங்களுக்கு இப்பவும் இருக்கு. ஸோ உங்களோட வரமும், சாபமும் அந்த தனிமை தான். பலம் உங்களோட பலம் தான் உங்களோட வரம். பலம் தான் உங்களோட சாபம். அது அப்படி கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பலத்தினால தான் நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் குடுத்து கிடைச்சு, முடியாத அளவுக்கு போகுறீங்க ரொம்ப மனதாலயும், உடலாலயும். தனிமை இருக்கிறதால தான் யார்கிட்டயும் வந்து கால்ல மண்டியிடாமலும் இருக்கீங்க. இந்த மாரியான விஷயங்கள் கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. கர்ம வினைகள் கேரி ஓவர் ஆகுது. என்ன கர்ம வினைகள் கேரி ஓவர் ஆகுதுன்னா, இந்த லூப் ஹோல் போயிட்டே இருக்கு. இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. அந்த தனிமை இன்னும் இருக்கு. இந்த பிரசன்ட் லைஃப்ல அந்த தனிமை இருக்கு. ஸோ அதாவது சில டைம்ல அந்த தனிமை பெஸ்ட்டா இருக்கும். ஆனா சில டைம்ல அந்த தனிமை கொடூரமா இருக்கும். யாராவது வரணும் இல்லையா காப்பாத்தி விட? அது உங்களுக்கு வரமாட்டாங்க. அதுதான் இன்னும் கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. நீங்க அங்க யோசிச்ச விஷயம், அங்க பண்ண ஸ்ட்ராங்கான விஷயம், அது இப்பயும் கேரி ஓவர் ஆகுது. லெட்ஸ் சி. ஓகே. இப்போ உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா சேலஞ்சஸ்லாம் பார்த்தோம். அது இப்போ பிரசன்ட் லைஃப்ல என்ன மாரியான ஒரு இம்பாக்ட் குடுக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. இதுலேருந்து இப்போ நீங்க மீண்டு வர்றதுக்கு, ரெக்கவர் ஆக, ஹீல் ஆக என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ்ல பார்க்கலாம். இட் மே பி இது ஒரு ரெமெடியாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபைல் நம்பர் ஃபைல் நம்பர் 3. ஆக்சுவலா ஃபைல் நம்பர் 3 உங்களுடைய ரீடிங் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு வந்து இந்த லைட் கிரீன் கலர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து மைண்ட்ல வந்து வந்து போச்சு. ஃபைல் நம்பர் 3க்கு அந்த லைட் கிரீன் கலர வந்து நம்ம சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டு போச்சு. இப்ப உங்களுக்கான ஹீலிங், ரெக்கவரி ப்ராசஸ்லயும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஷாமுவேல், லைட் கிரீன் இதான் வந்திருக்கு. உங்களுக்கான பெஸ்ட் ஹீலிங், ரெக்கவரி அப்படின்னு பார்க்கும்போது 2 கலர்ஸ யூஸ் பண்ண பாருங்க. இனிமே 2 கலர்ஸ் எங்க இருந்தாலும் உங்களோட வேலை செய்ற இடத்துல, உங்களுடைய பிசினஸ், படிக்கிற இடத்துல, வீட்ல எல்லா இடத்துலயும் இந்த 2 கலர்ஸ் வந்து ப்ரையாரிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அது லைட் கிரீன், பர்பிள். இந்த 2 கலர்ஸும் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் ஹீலிங்க குடுக்கும். ஏன்னா செல்ஃப் ஹீலிங் மனதார ஒரு ஹீலிங் உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க. மனதாலயும், உடலாலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அந்த ஹீலிங் இன்னும் கிடைக்காம இருக்கு. அந்த வூண்ட்ஸ்லேருந்து வெளிய வராம இருக்கீங்க.
இழப்புகள் தந்த வலி உங்களுக்கு இன்னும் கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஹீலிங் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆயிட்டே இருக்கணும் அப்டின்னா, இது ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணா மட்டும் பத்தாது. கிடைச்சிராது. ஹியர் ஆஃப்டர் டெய்லியும் நீங்க ஏதாவது ஒரு வகையில லைட் கிரீன், பர்பிள் கலர யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹீலிங் கிடைக்கும். தென் இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்றதால, இந்த தனிமை தான் உங்களுக்கு ஒரு சமமா இருக்குன்ற சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த அந்த சாபத்த நீங்க வரமாவும் மாத்திக்க முடியும். அப்ப அந்த தனிமையில இருக்கும்போது, அத நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, அந்த தனிமை ஓகே நான் பழைய லைஃப்ல இந்த விஷயம் பண்ணாது. இப்பயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானும் ஆனா அத மாத்திக்க தானே பார்க்குறேன். அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அப்ப அந்த தனிமையில கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்க அச்சீவ் பண்றது நடக்கணும். நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் ஆகணும்னா, அந்த தனிமைய கூட வரமா மாத்திக்கிறதுக்கு இந்த பர்பிள் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கான பிரைட், உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அது உங்களுக்கு தேடி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவரைக்கும் அதில கிடைக்காம இருந்தாலும், உங்களுக்கு யாரெல்லாம் கை கொடுக்காம இருந்தாலும், அவங்கள நீங்க ஃபர்கிவ் பண்ணிடுவீங்க. மேபி அவங்க குடுத்த அந்த வலி, அந்த அவங்க மேல இருக்கிற ஒரு விரக்தி, வெறுப்புனால கூட இப்ப நீங்க ஹீல் ஆகாம, நெறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்காம இருக்கும். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ஹீல் ஆகும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க. எது உங்களுக்கு வேணுமோ அத பத்தி யோசிங்க. அத பத்தி ஃபீல் பண்ணுங்க. அதனுடைய ஆக்ஷன்ஸ்க்கான ப்ராக்ரஸ் எடுத்து வைங்க. தென் அத அச்சீவ் பண்ணுங்க. இந்த விஷயங்களும் நீங்க செய்யுங்க. நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு இத செய்யணும், அத செய்யணும், எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும், இதில செஞ்சா நான் செய்றேன் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்ட போறீங்க, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னா, அத மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட, கடவுள்கிட்ட கேளுங்க. உங்க மனசு கூட பேசுங்க. எனக்கு இந்த ஆசை இருக்கு. அதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. அது எனக்கு குடுக்கணும். அது எனக்கு கிடைக்கிறதுக்கான வழி செய். அப்படின்றத யோசிங்க. தென் அத ஃபீல் பண்ணுங்க. இது கிடைச்சிருச்சு. இது கிடைச்சா எவ்வளோ நல்லாருக்கும். அப்படி ஃபீல் பண்ணுங்க. அண்ட் அதுக்கான ஆக்ஷன் ஏதாவது ஒண்ணு எடுத்து வைங்க. இத செஞ்சா அது நடக்கும் இல்லையா? அப்படின்ற ஆக்ஷன் எடுத்து வைங்க. தென் அதனுடைய சக்சஸ் உங்களால டேஸ்ட் பண்ண முடியும். அது அச்சீவ் பண்ண முடியும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது, இந்த பாஸ்ட் லைஃப்னுடைய கார்மிக் விஷயங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவீங்க. கம்ப்ளீட்டா ஹீல் ஆயி வெளிய வருவீங்க. ஸோ பைல் நம்பர் 3 இதுதான் உங்களுக்கான பாஸ்ட் லைஃப் கர்மா ஹீலிங்க்கான ஒரு அக்காஷிக் கைடன்ஸா இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஹீல்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களோட விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வகையான பெஸ்ட்டான ஒரு கைடன்ஸ் பார்த்தோம். பாஸ்ட் லைஃப்னுடைய கர்ம வினைகள் இப்போ எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஹீல்டு மை செல்ஃப் கம்ப்ளீட்லி நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைவேறப்படும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இதே மாதிரியான நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா ஹீலிங்.